இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பாட்டில் வாட்டர் சொன்னாங்க, ஏதோ குறைஞ்சிருக்குன்னாங்க. சரி போய் பார்ப்போம். பார்த்தீங்கன்னா பாட்டில்டு வாட்டர் ஏறி இருக்கா 2.4. இந்த பீனட் பட்டரும் ஏறி இருக்குது 6.4 கொடுங்க. ஓகே போயிட்டாச்சு. ஓகே கைஸ், பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு ஃபைனல் எபிசோட் வந்துட்டோம் கைஸ். தான் சூப்பர் மார்க்கெட்டோட எண்டு ஃபைனல் எபிசோட் என்ன வேணால் வச்சுக்கோங்க. இனிமேல் வந்து நம்ம சேனலில் சூப்பர் மார்க்கெட் சிமுலேட்டர் வராது. ஓகேவா கைஸ், வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். கைஸ் பார்த்தீங்கன்னா வந்துட்டு இங்கே இருக்கிற ஒரு செல்ஃப் எடுத்து இங்கிட்டு போட்டேங்க. அப்புறம் இந்த செல்ஃப் வந்துட்டு இங்கே இருந்தது, இங்கேருந்து நான் இங்கே இருக்குது. கைஸ் என்னடா யாரா இவங்க? கைஸ் இவனை வேலை விட்டு தூக்கணும் கைஸ். இருக்கு பழுக அங்கங்கே போட்டு போயிட்டுருக்கேன். கைஸ் பாருங்க கைஸ், எவ்வளோ குப்பையாக இருக்குது நம்ம கடைக்கு முன்னாடி. அப்படின்னா எப்படி கஸ்டமர் வருவாங்க? கைஸ் நம்ம சூப்பர் மார்க்கெட் சுற்றி ஒரு பெரிய இது மாதிரி இருக்குது. கைஸ் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு கார்டன் மாதிரி ஏதோ இருக்குது கைஸ். உள்ளே போய் பார்க்கலாம். ஏதோ புல்லுக்கட்டில் கால் வச்ச மாதிரி இருக்குது கைஸ். சரி வெளியே போயிடலாம். பார்த்தீங்கன்னா இங்கிட்டு ஏதோ டஸ்ட்பின் மாதிரி வச்சுருக்காங்க. இங்கே ஒரு பெரிய வீடு இருக்குது பாருங்க, எவ்வளோ பெருசாக இருக்குது. இங்கேயும் நடந்துக்கிட்டு இருக்காங்க. அப்போனா கைஸ் இந்த பெரிய ஊர் கைஸ், ஒரு பெரிய ஊர். இந்த பெரிய ஊரில் நம்ம வந்துட்டு ஒரு சூப்பர் மார்க்கெட் வந்துச்சு நடத்திக்கிட்டு இருக்கோம் பாருங்க கைஸ். நான் எவ்வளோ அப்போ நம்ம வந்துட்டு டப்பாவத்துக்கு இங்கே போட்டோம்னா இங்கேருந்து அந்த ஒர்க்கர்ஸ் வந்து இங்கேருந்து எடுப்பாங்களா? ஓ அப்படி கூட எடுப்பாங்களோ கைஸ். ட்ரை பண்ணி பார்ப்போமா? வந்துட்டு இதை எடுத்துகிட்டு போயிட்டு கைஸ் ஏதாவது காலி டப்பா இருங்கன்னு நான் பார்க்கணும். காலி டப்பா எங்கடா இருக்குது? நான் இங்கே இருக்கு கைஸ். ஓகே கைஸ், இதை போட்டாச்சு. இது என்னடா அது? இங்கே போங்க கைஸ், ஸ்டாக்கே இல்லை கைஸ். சரி இதை எடுத்து இங்கிட்ட போட்டுருவோம். இந்த காலி டப்பாவை தூக்கி நம்ம இங்கிட்டாவை தூக்கி போடுவோம் கைஸ். அதை போயிட்டு எவனா போய் எடுக்கிறானான்னு போய் பார்ப்போம் கைஸ். பார்த்திங்கன்னா நம்ம வந்துட்டு பல கிலோமீட்டர் தாண்டி போய் போட போகிறோம். கைஸ் கரெக்டாக வந்துட்டு ஒரு வீடு வாசலில் கரெக்டாக போட்டிருக்கேன். இப்போ போய் ஆனால் போய் எடுக்கிறானான்னு போய் பார்ப்போம். ஒர்க்கர் போய் எடுக்கிறானா இல்லையான்னு பார்ப்போம். கைஸ் போகிறாங்க கைஸ். யாராவே கைஸ் பாருங்க கைஸ், பகுமானமாக போகிறான். நான் போய் எடுத்துகிட்டு வர போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறேன். டேய் தள்ளி விட்டு போகிறா டேய், கஸ்டமர்ரா தம்பி போப்பா வேமா. அங்கே போய் போட்டு வச்சுருக்கேன் கைஸ். இப்போ பாருங்கள் எப்படி நம்ம தலைவன் எப்படி தூக்கிட்டு வருவான் பாருங்க கைஸ். ஓடி வருவான். சூப்பரான ஒர்க்கர் கைஸ். சரி கடையை ஓப்பன் பண்ணி விட்டுலாம் கைஸ். பார்த்தீங்கன்னா இங்கே கொஞ்சம் அப்ரேட் பண்ணியிருக்கோம். அப்புறம் நம்மளோட ஸ்டோரேஜ் பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெருசாகிடுச்சு கைஸ் பாருங்கள். அப்புறம் இங்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா இங்கிட்ட கொஞ்சம் கிளிச் ஆகி அப்படியே இந்த இது மட்டும் தெரிகிற மாதிரி இருக்குது கைஸ். ஆனால் உள்ளே போக முடியல கைஸ். 45வது லெவல்லே எனக்கு எவ்வளோ கிளிச் அடிக்குதுன்னு பாருங்க கைஸ். எவ்வளோ கிளிச்சு. இந்த கிளிச்சோட வச்சுட்டு வீடியோ போட்டுட்ருக்கீங்க கைஸ். நீங்கள் ஏதாவது சப்போர்ட் பண்ணாதான் உண்டு. நீங்களே இப்படி இருந்தால் நான் எப்படி? ஓகே கைஸ்,
அதனால் பார்க்குறவங்கலாம் மறக்காமல் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணி விட்ருங்க. ஓகேவா? அப்புறம் அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி விட்ருங்க கைஸ். அப்போ தான் நான் போடுற ஒரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் கைஸ். அப்புறம் வந்துட்டு இங்கே பாருங்க கைஸ், நிறையா இங்கே பாருங்க, இதுதான் ஆல்ரெடி இங்கே ஒரு டாய்லெட் பேப்பர் இருக்குது, இங்கேயும் ஒரு டாய்லெட் பேப்பர் இருக்குது. புதுசாக நான் வந்துட்டு வாங்கினேன், லைசன்ஸ் வாங்கி போட்டிருக்கேன். யார் வந்தோமா நல்லா குடும்பத்து பெண்ணாக இருப்பாங்க போல இருக்குது. நல்லா நிறையா இதை எடுத்துகிட்டு போயிட்டுருக்கு. ஓகே, போட்டே பாலாக வாங்கிட்டு போயிருக்காங்க மிஸ். பால் டெய்ரி ப்ராடக்ட் மிஸ். நம்ம ஸ்டாக் எடுத்து போடுவோம். இது ஓகே, இதுவும் ஓகே, இது ஒன்று 2 போடலாம். அப்புறம் இது ஒன்று, இது 3 ஓகே போட்டு நம்ம போயிட்டு உள்ளே போய் போடலாம். சிவதான் குடும்பத்து பெண் பாருங்கள் எவ்வளோ வாங்கியிருக்காங்க. இன்றைக்கி அவங்க வீட்டில் கறி சோறு போல இருக்கு, கறியெல்லாம் வாங்கிட்டு போகிறாங்க. தூக்கிட்டு போக முடியல போல இருக்குது அந்த அம்மாவை. ஆண்டி கொடுங்க ஆண்டி, நான் தூக்கிட்டு வரேன். எங்கே இருக்கு உங்கள் வீடு? எவன்டாவே டேய், போங்க நாங்கிட்டு. இதை 2த்தையும் திறந்து விட்ருவோம். வாங்கடா மிஸ். நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா மறக்காமல் போய் சப்ஸ்கிரைப் பண்ணி விட்ருங்க மிஸ். அப்போ தான் அடுத்தடுத்த வீடியோ போடுறதுக்கு மோட்டிவேஷனாக இருக்கும் மிஸ். கரெக்டாக நம்ம வாசலுக்கு முன்னாடி இதை வச்சுருக்காங்க கைஸ். நான் நிறையா அப்டேட் பண்ணியிருக்கேன் கைஸ். நம்ம கடையை பார்த்திங்கன்னா இங்கேருந்த வாசல் தூக்கி இங்கிட்டு போட்டிருக்கேன். அப்புறம் வந்துட்டு இந்த வாசலையே சேஞ்ச் பண்ணியிருக்கேன். இப்போ ரொம்ப கிளிச் அடிக்கு கைஸ். நல்லா போயிட்டு ஏற்கனவே பாருங்க கைஸ், ஏற்கனவே லோவில் எஃபிஎஸ்லாம் 30 வச்சுருக்கேன். இதுக்கே எனக்கு இப்படி கிளிச் அடிக்குது எஸ். எந்த லோன் எடுக்கலாம் பாருங்கள், அப்படியே க்ளீனாக இருக்குது. பில்ஸ் இன்றைக்கி தான் போட்டு விட்ருலாம். அப்புறம் வந்துட்டு பார்த்திங்கன்னா இதெல்லாம் அப்படியே 100வது லெவல்லாம் போனோம்னா நம்ம ஃபோன்லாம் வெடிச்சு போயிடும் கைஸ். அப்புறம் வந்துட்டு லைசன்ஸும் லாஸ்ட்டாக வந்துட்டு 90வது லெவல் வரைக்கும் இருக்குது கைஸ். 100லாம் போனோம்னா நம்ம ஃபோன்லாம் வெடிச்சு போயிடும். ஓகே, இங்கிட்ட வந்துட்டு 50 55 அப்படியே 5 ஏற்றிக்கிட்டு போகிறாங்க கைஸ். லாஸ்ட்டு 99வது லெவல். அதுக்கு பாருங்க கைஸ் எவ்வளோ காசுன்னு, 1,60,60,000 ரூபா கைஸ். இதில் தான் நான் வந்துட்டு என்ட்ரன்ஸ் சேஞ்ச் பண்ணி இது போடலாமா, இது போடலாம். இது நல்லா இருக்கா கைஸ்? இது நல்லா இருக்கு கைஸ், இது போடலாம். ஆக்சுவலி நம்ம வந்துட்டு எனக்கு வந்துட்டு பிளாக் தான் பிடிக்கும். யாராவே இங்கே வந்து மரத்தை நட்டுருது கைஸ். இப்போ வரைக்கும் நம்ம பார்க்கும்போது இந்த மரமே நம்மள்ட்ட இல்லை கைஸ். இருங்க நம்ம போய்ட்டு அந்த என்ட்ரன்ஸ் சேஞ்ச் பண்ணி விட்ருவோம். சேஞ்ச் பண்ணி விட்டால் அதாவது ஆகுமா பார்ப்போம். இது நல்லா இருக்குது, இது நல்லா இருக்குது. ஓகே, இப்போயும் அப்படியே தான் கைஸ் இருக்கு. எனக்கு வெக்கமாகவே இல்லை கைஸ், வெக்கமாகவே இல்லை. கைஸ் நம்ம கடை சூப்பராக இருக்குது கைஸ். பாருங்கள், இங்கே இருக்கிற கலருக்கும் இங்கே இருக்க டைல்ஸுக்கும் ஒரே மேட்சிங்காக இருக்குது கைஸ். பாருங்கள், நம்ம கொஞ்சம் பில்லு போடுவோம் கைஸ். பில்லு இந்த 2 செக்கோட்டை க்ளோஸ் பண்ணி விட்ருவோம், இதையும் க்ளோஸ் பண்ணி விட்ருவோம். நேரம் நம்மளுக்கு தான் வராது. பார்த்தீங்கன்னா கைஸ் பீரு தான் கைஸ். சில பேர் பார்த்தீங்கன்னா ஏன் பீர் வாங்கிட்டு செல்ஃப் செக்கோட்லேயே நிறைய பேர் இருக்காங்க. இப்போ தான் எனக்கு புரியுது.
பீர் வாங்கிட்டு யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஷெல்ஃப் செக்கோட்டில் யாருக்கும் தெரியாமல் அப்படியே போட்டுருக்காரு. இவன் பார்க்காத நேரத்தில் அப்படியே எடுத்து போட்டுக்கிறாரு. நல்ல பயலுகளாடே, விளங்கிரும்டா. நம்ம கடை ரொம்ப பெருசாக இருக்குது பாருங்கள். இங்கிட்டு 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 டைல்ஸு கைஸ். 16 × 16 எவ்வளோ பெருசாக இருக்குன்னு பாருங்க கைஸ் நீங்களே. நம்ம கடை ரொம்ப பெருசு கைஸ். அப்புறமா வீடியோ பார்க்குறோம்லாம் மறக்காமல் லைக் பண்ணிடுங்க, அப்புறம் ஷேர் சப்ஸ்கிரைப் எல்லாம் பண்ணிவிட்ருங்க கைஸ். ஒரே ஒரு லைக் தானே பண்ணிவிட்ருங்க, அப்புறம் ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் அப்படியே பண்ணிவிட்ருங்க கைஸ். கைஸ் பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு லைவ் போட்டோம் கைஸ். லைவ் யாருக்கும் வரல, லைவ் யாருக்கும் திரும்பி பார்க்க முடியல. லைவ் போடும்போது ஒரு 2 பேர் பார்த்தாங்க, 6 பேர் பார்த்தாங்க கைஸ். அப்புறம் வந்துட்டு திரும்பியும் பார்க்க முடியல. அதனால் நான் என்ன பண்ணேன், நான் வந்துட்டு திரும்பி என்னடா ஆச்சுன்னு சொல்லிட்டு நானும் பார்த்துக்கிட்டே இருக்கேன். ஒன்றுமே காமிக்கிறேன். ஏன்னா பீனட் பட் சோடாவா அது கீழே இருக்குது, அது கீழே 1 நிமிஷம். 4 packs ஆஃப் எக்கு கைஸ். இந்த 4 packs ஆஃப் எக்குங்களா இங்கே இருக்கு, இங்கே இருக்கு கைஸ். யாருடா அது 2.6 நினச்சது 2.10 வாங்குறவன் வாங்குடா. என்னடா இவ்வளோ கூட்டமாகிடுச்சு. இவன் போட்டிருக்கோம் $54 $84 போடு. அதான் போட்டாச்சு. நீஸ் பார்த்தீங்கன்னா கேம் டெவலப்பர்ன்ட்டு இந்த பிசியில் போடுறவங்க மட்டும்தான் நல்லா காஸ்ட்லியாக இருப்பாங்கன்னு சொல்லிட்டு பிசியில் இருக்கிறவங்கள மட்டும் அவங்க ஸ்டீமில் வாங்கி வச்சுருக்காங்க. இந்த நியூ அப்டேட்ஸ் வந்துட்டு அதில் தான் வரும் கைஸ் விட்றாங்க. இந்த ஃபோன்லாம் அவங்க மறந்துட்டாங்க. அவ்வளோ போய்ட்டு வாங்க அடே, ஃபோன்லாம் இல்லை போய்ட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டான். அவ்வளோதான் பண்ண முடியும்ன்ட்டு ஒரு 4 பில்டிங்கு, அப்புறம் வந்துட்டு நம்மளுக்கு ஒரு சூப்பர் மார்க்கெட்டு. இதுலையாச்சும் ஒழுங்காக கொடுக்கணுமா? ஒரு க்ராசரி ஐட்டம் அந்த மாதிரி கொடுக்கலாம் கைஸ். இங்கே வெளியே பாருங்க கைஸ், ஒன்றுமே தெரிய மாட்டேங்குது கைஸ். அங்கேருந்து நான் வந்துட்டு வந்து காமிக்கிறேன் கைஸ் உங்களுக்கு. அப்படியே பேய் என்ன சொல்கிறது, ஒரு பேய் கேம் மாதிரி விளாட்ற மாதிரி இருக்குங்க கைஸ். பாருங்கள், இங்கிட்டேருந்து வரும்போது பீச்சை மட்டும் மாற்றணும்னா எப்படி இருக்கும் நீங்களே பாருங்கள். பேய் அப்படியே இந்த பேயெல்லாம் காமிப்பாங்கல்ல, பேய்ன்னு சொல்லிட்டு இருக்கேன் அப்போலேருந்து. அந்த என்ன பேய் படத்தெல்லாம் காமிப்பாங்கல்ல, ஃபர்ஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் எப்படி வருவாங்க அந்த மாதிரி தான் கைஸ் இருக்குது பாருங்கள். பிஜிஎம் மட்டும் மாற்றணும்னா இது காலையில் இல்லைடா, நைட்டுடா. நைட்டுக்கும் அதே பிஜிஎம் போட்டு வச்சுருக்காங்க கைஸ். இருக்கு பயிலுக. இங்கடா என் கடையை உடச்சிட்டேன் எல்லாம் முடிச்சா கைஸ். இந்த பில்டிங்க்கு மேலே என்ன இருக்குன்னு பார்க்கணும் கைஸ். நம்ம டப்பா வச்சு ஏறினா கூட அவங்க வந்துட்டு ஏய் இது டப்பாடா அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து குப்பையில் போட்டுருவாங்க. கைஸ் இந்த டைல்ஸுக்கு போகிறோம்ல கைஸ், அந்த டப்பாவை தூக்கி அங்கிட்டு போட்டோம்னா அவங்க எதுவும் எடுக்க மாட்டாங்க. இப்போ தான் எனக்கு புரியுது. ஓ கைஸ், நம்ம செக் அவுட்டில் நிறையா பேர் இருப்பாங்க. போய் நம்ம பில்டிங் போட்டு விட்ருவோம். 3 பேர் நிற்கிறாங்க கைஸ். என்னடா சோடா வாங்கிட்டு போகுது. 54.3. டேய் நீலாம் விளங்குவியாடா? ஆடி 4 பேர் கொண்டு போகிறாங்க கைஸ்.
நான் ஐஸ்கிரீம் 3 வாங்கிட்டு போயிடறான். பேதில் போக வேண்டாம். அப்புறம் சில பேர் கேட்பீங்க, டேய் பீர் வாங்கி வச்சுருக்கா, அப்புறம் அதுக்கே அதை ஏன்டா வாங்கி வச்சுருக்க அப்படின்னு கேட்பீங்க. வாங்கக்கூடாதுங்கிற, அப்புறம் எதுக்கு வாங்கி வச்சுருக்க அப்படின்னு கேட்டால், இப்படி தாங்க நான் எங்கள் வீட்டு பக்கத்தில் வந்துட்டு ஒரு அங்கிள் வந்துட்டு திட்டிகிட்டே இருந்தார். அந்த அங்கிள் வந்துட்டு ஒரு என்ன சொல்வது, ஒரு பொட்டி கடை. இந்த பொட்டி கடையில் வந்துட்டு லேஸு சிப்ஸு அப்புறம் வந்துட்டு இந்த மைதா மாவு இருக்குங்க கைஸ், இந்த மைதா மாவு, அந்த மைதா மாவுலாம் விற்றுட்டு இருந்தாங்க. அப்போ வந்துட்டு நான் சும்மா அந்த வழியாக போயிட்டு இருந்தேன். என்னைய பிடிச்சி கூப்பிட்டு, டேய் தம்பி, நீ லேஸ் சிப்ஸ் எல்லாம் சாப்பிடக்கூடாதுடா அப்படின்னேன். ஏனே அப்படின்னு கேட்டேன். ஏனே கேட்டதுக்கெல்லாம், ஏய் கேள்வியாக கேட்குற அப்படிங்கிறான், ஒழுங்காக சொல்லித்தலையா அப்படின்னு சொன்னேன். அதுக்கப்புறம் நம்ம லேஸ் சிப்ஸ் சாப்பிட்டு ஒரு சில பேர் இறந்துட்டாங்க, அது தெரியுமா அவனுக்கு அப்படின்னு கேட்டான். லேஸ் சிப்ஸ் சாப்பிட்டு இறந்துறவங்க தெரியும், அதுக்கு ஏன்டா எனக்கு ஒரு டவுட்டு. லேஸ் சிப்ஸு அது சாப்பிட்ற ஐட்டம், அந்த சாப்பிட்ற ஐட்டம் நம்ம சாப்பிட்டா தான் நம்ம வந்துட்டு என்ன சொல்கிறது போயிட்டு வாழவே முடியும். இவங்க அதை கூட சாப்பிடக்கூடாது அப்படின்றாங்க. நானாயும் கேஷ் கைஸ் இன்றைக்கி வந்துட்டு பார்த்தீங்கன்னா 69 கஸ்டமர் வந்திருக்காங்க. ஓகே, ஸ்டார்ட் நெக்ஸ்ட் டே. இன்றைக்கி வந்துட்டு பீரு, அப்புறம் ஆலிவ் ஆயிலு, சோடா இதெல்லாம் கம்மியாக இருக்குது. ஆலிவ் ஆயில் கைஸ், ஆலிவ் ஆயில் கம்மியாக இருக்குது, வாங்கி போடும். ஆலிவ் ஆயில் 49, 7.5. ஓகே படாச்சு. கைஸ் இந்த பொட்டி எங்கே இருந்தாலும் அவங்க தேடி பிடிச்சிட்டு கொண்டு வந்து குப்பையில் போட்டுடுறாங்க கைஸ். அதான் எனக்கு ரொம்ப வேதனையாக இருக்குது. ஒரு வழியாக நம்ம வந்துட்டு அதை கண்டுபிடிச்சிடலாம், மேலே என்ன இருக்குன்னு கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம்னா இவங்க விட மாட்டாங்க. பீர், ஆலிவ் ஆயில், ஏதோ இன்னொன்று சொன்னாங்களே, சரி காணோம். நம்ம பில்லிங் ஆஃப் பண்ணிட்டு மற்ற எல்லாமே எடுத்து விட்டுருலாம். எடுத்து விட்டு கடையை ஸ்டார்ட் பண்ணி விடலாங்க. அந்த அங்கிள் வந்துட்டு லேஸ் சிப்ஸ் எல்லாம் சாப்பிடக்கூடாதுன்னாங்க. ஆனால் அந்த அங்கிளே லேஸ் சிப்ஸ் எல்லாம் விற்றுக்கிட்டு இருக்காங்க கைஸ். அதுவும் கண்ணு முன்னாடி இருந்துச்சு கைஸ். அதான் அந்த அங்கிள்கிட்ட போய் கேட்டேன், அங்கிள் இது என்னது அப்படின்னு கேட்டேன். லேஸ் சிப்ஸை காட்டி, லேஸ் சிப்ஸ்ப்பா உங்களுக்கு தெரியாதா அப்படிங்கிறார். அது எனக்கு தெரியும், நீங்கள் வந்துட்டு எதுக்கு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு கேட்டேன். எதுக்குடா வைப்பான், காசு வேணும் அப்படின்றான். இப்போ நீ தான் சாப்பிடக்கூடாதுன்னு நீனே விற்றுக்கிட்டு இருக்கா அப்படின்னு கேட்டா, அது எனக்கு வியாபாரம்ப்பா அப்படிங்கிறான். கிறுக்கப்பலே போடாங்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்துட்டேங்க. வேறு எப்போ எடுத்து வைப்பான்னு தெரில கைஸ். கைஸ் அந்த அங்கிளுக்கு ஒரு குழந்தை இருந்துச்சு கைஸ். அந்த குழந்த அங்கிள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பாவே அங்கிள் அப்படிங்கிறான். அடே என்னடா அங்கிளுங்கிற அப்படின்னு கேட்டேன். அதுக்கு வந்துட்டு இது எங்கள் அப்பா, நான் அங்கிள் தான் கூப்பிடுவேன் அப்படிங்கிறான். சரிடா கூப்பிட்டுக்கடா அப்படின்னு சொல்லிட்டு நான் விசாரிட்டு சிரிச்சுட்டு போயிட்டேன். இது மாதிரி ஏற முடியல கைஸ். அப்புறம் எதுக்குறா வச்சுருக்கீங்க அப்படின்ட்டு. இது என்னது, ட்ரை கிளீனர், என்ன அது ஏதோ போட்டு வச்சுருக்காங்க கைஸ். க்ளோஸ் கொடுத்து விட்றோம். பார்த்திங்கன்னா நம்ம கரெக்டாக ஒரு 12 மணி முடிச்சிடலாம் கைஸ். இதில் ஒரு 12 மணி வந்தால் முடிச்சிடலாம்.
ஓகே, எல்லாம் போங்க மேடம், வேமா போங்க, போங்க போங்க போங்க. கைஸ் இன்னைக்கு பில்லு ஏதாவது இருந்துச்சுன்னா போய் போட்டு விட்றலாம். கைஸ் அப்புறமா வீடியோ பார்க்கலாம். மறக்காமல் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்ருக்கேன். ஓகே கைஸ், அப்போ தான் எனக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள் கைஸ் நம்ம சேனலை. ஓகே வாய்ஸ். ஓகே கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்களுக்கு லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. மறக்காமல் அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி விட்ருங்க கைஸ். இதுதான் இதோட எண்டு பார்ட். இனிமேல் சூப்பர் மார்க்கெட் சிமுலேட்டர் நம்ம யூடியூப் சேனலில் வராது. பாய் ஃப்ரம் சூப்பர் மார்க்கெட் சிமுலேட்டர். பாய்.